எல்லாரும் அவ்வளவு தப்பு பண்ணி ஒரு அடி கூட வாங்கலையே பாஸ்டர். ஆனா நான் ஒரு பொய் சொல்லி இவ்வளவு பெரிய தண்டனை வாங்கணுமா? இவ்வளவு அக்கிரம் பண்றாங்க, அவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஆண்டவர்? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி என்ன மட்டும் கத்த தாண்டிக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறது, உங்களை நேசிக்கிறது, உங்க மேல ஆண்டவருக்கு ரொம்ப உரிமை இருக்கிறதுனால தான் உங்களை கத்தர் சிட்சிக்கிறாரு. உங்க மேல உரிமை இல்லைன்னா உங்க மேல கத்தர் கை வைக்க மாட்டாரு, உங்களை சோதிக்க மாட்டாரு. அப்போ இப்ப நினைங்க, உங்க மேல ஆவியானவர் ஆண்டவர் உரிமையா இருக்கிறது உங்களுக்கு பாக்கியமா இல்லையா? நான் நம்புறேன் அது ரொம்ப பெரிய பாக்கியம். கத்தாவே என்னை மட்டாய் தண்டியும், என்னை சிட்சியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உம்முடைய வழியை விட்டு விலகாதிருப்பேன். நான் மரணம் வரைக்கும் என்னோட பேசுவதையும் என்னை சிட்சிக்கிறதையும் நீர் ஒரு நாளும் விடவே வேண்டாம். நான் உமக்கு அடிமை. நான் தவறு செய்யும் போது என்னை சிட்சிக்க வேண்டிய சகல உரிமையும் உம்முடையது.